بسم الله الرحمن الرحيم பாடமாக போற துவா மட்டும் பாப்போம். எந்த இடத்துல நமக்கு வழி வருகிறதோ அந்த இடத்துல கையை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சொல்லுமாறு சொன்னதாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எத்தனை முறை? 7 முறை. எத்தனை முறை? 7 முறை அதை துஆ சொன்னால் அந்த வலி என்ன செய்யும்? இல்லாமல் போய்விடும் அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கிறோம். படைத்தவன் இறைவன், நோயை தருகின்ற அந்த காரணிகளை உருவாக்குகின்றவன் இறைவன், அந்த காரணிகளை இலகுபடுத்துகின்ற அந்த சிந்தனையில மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்த ஆற்றல் உள்ளவனும் இறைவன். இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லித்தாரான்னு சொன்னா அது ஒரு அர்த்தம் என்ன செய்யும் தெரியும். என்ன துவா அப்படின்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வலி வருதோ அந்த இடத்துல கையை வைத்து இந்த துவாவை 7 முறை என்ன செய்யணும்? ஓத வேண்டும். அஊது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ குத்ரத்திஹி, அவனது சக்தியை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்வை கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி, தீங்கிலிருந்து, மா அஜிது, நான் இப்பொழுது காண்கின்ற உணர்கின்ற, இப்பொழுது நான் காண்கின்ற உணர்கின்ற இந்த தீங்கிலிருந்தும், வ உஹாதிர், அஞ்சுகின்ற, உஹாதிர் என்ற அஞ்சுகின்ற. நம்ம ஒரு வலி இருக்கும், அந்த வலியை அஞ்சுவோம். அந்த வலியின் விளைவாக வரக்கூடிய வலிகளையும் என்ன செய்வோம்? இது வந்துருமோ அது வந்துருமோன்னு மனித இயல்புல வரும். இந்த எல்லாவற்றை விட்டும் நான் படைத்த இறைவனை கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஊது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்வை கொண்டு மட்டுமல்ல அவனது சக்தியை கொண்டும், வ குத்ரத்தி. இதில் இன்னொரு விஷயம் நம்ம படிச்சுக் கொள்றோம். இறைவனது சிஃபத்தை வைத்தும் நம்ம ஒன்றை கேட்கலாம், பாதுகாவல் தேடலாம். யா அல்லாஹ், உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லலாம். உனது சக்தியை கொண்டு நான் என்ன செய்றேன்? பாதுகாவல் தேடுகிறேன். உனது வல்லமையை கொண்டு நான் என்ன செய்றேன்? பாதுகாவல் தேடுகிறேன். உன்னை கொண்டு மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அஊது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதை நம்ம சொல்லி பழகிக்கிறோம். எப்படி? அஊது பில்லாஹ் மினஷ் ஷைத்தான்னு சொல்லிக்கிறோம். நஊது பில்லாஹ் என்ன செஞ்சுக்கிறோம்? சொல்லி பழகிக்கிறோம். அப்ப அஊது பில்லாஹ் வ குத்ரத்தி, உங்களுக்கு எது மறந்து போகும்னா வ குத்ரத்தி மறந்து போயிடும். அஊது பில்லாஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் அப்படின்றவங்க லேசா இருக்குது. வ குத்ரத்தின்னு ஒன்று இருக்குது. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி, அஊது பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ குத்ரத்திஹி, அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி, தீங்கில் இருந்து, மா அஜிது வ உஹாதிர், நான் இப்பொழுது காண்கின்ற, நான் இப்பொழுது அஞ்சுகின்ற இந்த வழிகள் வேதனைகள் எல்லாவற்றிலும் நான் என்ன செய்றேன்? பாடுகிறேன். அப்ப பாருங்க, மா அஜிது வ உஹாதிர், மா அஜிது நான் காண்கிறேன், வ உஹாதிர். அப்ப இந்த இடத்துல நம்ம 3 செக்ஷனா சொல்லலாம். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி, அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி, மின் ஷர்ரி, தீங்கில் இருந்து, மா அஜிது வ உஹாதிர், நான் காணுகின்ற, நான் அஞ்சுகின்ற. இந்த ரெண்டு இப்ப கண்டு கொண்டிருப்போமோ அஞ்சுவதும் ரெண்டுமா, காண்பதும் அஞ்சுவதும், இந்த ரெண்டிலிருந்து நான் என்ன செய்கிறேன்? நபர்களுக்கு அஞ்சுவதை பத்தி இல்ல, உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வலிகளை இந்த கஷ்டங்களை அஞ்சுவதை பற்றி இது வருது. இப்ப அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். இப்ப நான் ஒவ்வொரு பகுதியாக சொல்லி மத சொல்றேன். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி, திருப்பி சொல்லுங்க. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி, 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 மின் ஷர்ரி, மின் ஷர்ரி, மின் ஷர்ரி, மின் ஷர்ரி, மின் ஷர்ரி, அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி 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 மின் ஷர்ரி. உங்களுக்கு மின் ஷர்ரி என்று சொல்ற நேரத்திலே நிறுத்துற இடம் பில மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா நம்ம மின் ஷர்ரிக்கு பிறகு இன்னொன்று சொல்லித்தான் நம்ம பழகிறோம். மின் ஷர்ரி மா ஹலக் அப்படின்னு சொல்லி பழகினால மின் ஷர்ரி என்று நிறுத்துறது ஒரு மாதிரி, இதுதான் மனநமிட்டதுக்கான ஆதாரம். அந்த மனநம் அப்படிதான் கனெக்ட் ஆகும், யோசிக்காம கனெக்ட் ஆகும். அப்ப அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர், மா அஜிது வ உஹாதிர்,
மா அஜிது வ உஹாதிர் மா அஜிது வ உஹாதிர் மா அஜிது வ உஹாதிர் மின் ஷர்ரி 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 மா அஜிது வ உஹாதிர் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். சிலர் தூங்கிட்ட மாதிரி இருக்குது. நான் நல்லா ஒரு 5 முறை போயிட்டு சரியா. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். பாருங்க, துவா பாடமாக்குறத விட்டுருங்க, சொற்களை சொல்லி பாருங்க. முதலாவது என்ன சொல்லு, அடுத்தது உறுதியா சொல்லணும். வ குத்ரத்திஹி, அடுத்தது மின் ஷர்ரி, அடுத்தது அதுக்கு அடுத்தது சேர்த்து சொல்லுங்க. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹின் அர்த்தம் பாதுகாப்பு. மின் ஷர்ரி மா அஜிது நான் காண்கின்ற, உணர்கின்ற, வ உஹாதிர் அஞ்சுகின்ற, பயப்படுகின்ற. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லுங்க. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். தூங்குற நேரத்தில் ஆயத்துல் குர்சி சொன்ன புறவு சொல்லணுமா, சொல்லுவதற்கு முன்னால சொல்ல வேண்டிய துவாவா இது? உடம்பு வலி இருக்கும் பொழுது சொல்ல வேண்டிய துவா. ரைட். ஏன்னா அப்படி கேட்ட உடனே சிலருக்கு மறந்து போயிடும், ஆயத்துல் குர்சிக்கு முன்னாலையா பின்னாலையா, அது சப்ஜெக்ட் இதுல என்ன இல்லை. இது உடம்புல வலி ஏற்படுகிற நேரத்தில் சொல்ல வேண்டிய துவான்னு உறுதியா என்ன செய்யணும், அதை சொல்லணும். எப்பயுமே இந்த துவா பாடமாக்கிட்டோம். சஹீஹ் முஸ்லிம் 2202வது இலக்கம், கருத்தும் தெரியும். எங்க ஓதுறதுல கன்ஃபியூஷன் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எனவே இது அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் அழகான துவாக்கள்ல உண்டு. எந்த இடத்துல நம்ம ஒரு பிரயாணம் போறோம், எங்க இருக்கோம், திடீர்னு ஒரு வழி வார மாதிரி ஒரு ஃபீலிங்னு சொன்னால் அந்த இடத்துல கையை வச்சு அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் என்ற இறைவனை நினைத்து கொண்டே சொன்னால், இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்ற செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் ஒரு பிரயாணத்தில் இருந்தேன், எனக்கு சில நோய்கள் ஏற்பட்டுச்சு. அதை ட்ரீட் பண்ற அளவுக்கான எந்த விதமான மருந்தோ அதோ என் கையில இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு இருந்ததெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா. நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி சில வழிகளை எல்லாம் நான் குணப்படுத்தி கொண்டேன். அந்த நேரத்தில் தான் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இப்படி ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா என்ன இவ்வளவு ஒரு சக்தியை வைத்திருக்கிறானா, அதுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பை வைத்திருக்கிறானா என்று உணர்ந்தேன் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்றார் சொல்றார். ஒரு நம்பிக்கையான, ஒரு பேணுதலான, நேர்மையான ஒரு அறிஞருடைய ஒரு கூற்று. அப்ப எனவே நாங்க என்ன இது போன்ற துவாக்கள் நம்மகிட்ட இருக்கிற நேரங்களில் படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்லி தந்த வார்த்தைகள்ல உண்டு. உடம்புடைய வலியும் அவனை ஏற்படுத்தினான், காரணிகளும் அதனை ஏற்படுத்தினான், அது வலி என்ற உணர்வையும் அவன் தான் என்ன செய்யறான், ஏற்படுத்துகிறான். அதை மாற்றக்கூடிய சக்தி யார கையில் இருக்குது, அவனது கையில் இருக்கு. அவன் சொன்ன ஒரு வார்த்தை அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜித் வ உஹாதிர் என்ற வார்த்தையை ஒரு அழகான துவா மனநமிட்டு செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.